ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் எடுத்த உடனே சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி போகும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3. ஆல்டர்ல நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அந்த சிலைங்கெல்லாம் நம்ம ஹீரோவை வெட்டுறதுக்கு வருது. அதுல ஒரு சிலை இப்போ நம்ம ஹீரோவை அப்படியே வெட்டுது. அப்படின்னு கத்திட்டு நம்ம ஹீரோ கண்முழிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஒரு கை துண்டா போயிருக்கும், ஒரு கால துண்டா போயிருக்கும். பட் ரெண்டுமே இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஒருவேளை அப்படின்னா அது எல்லாமே ஒரு கனவோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே, நீ எந்திரிச்சிட்டியா? நான் ஒன் ஷியல் ஹண்டர் அசோசியேஷன் சர்வைலன்ஸ் டீம் மேனேஜர். முதல்ல நான் உன் டாக்டரை கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவை செக் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த இன்சிடென்ட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. மற்ற ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஸ்டாங்குக்கு ஒரு கை போயிடுச்சு, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. ஜிஹோக்கு பிசிக்கலா எந்த பாதிப்பு இல்லை, அவ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த டபுள் டஞ்சன்ல மொத்தமே 6 பேர் தான் உயிரோட இருந்திருக்கீங்க. சொன்னதை கேட்டு ஒரு டீமை நாங்க உடனே அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சோம். பட் அவங்க வந்து பார்த்தப்போ அந்த ஸ்டாச்சுவும் இல்ல, ஏன்ஷியன் டெம்பிளும் இல்ல, நீ மட்டும் தான் அந்த இடத்துல விழுந்து கிடந்த. பட் மத்தவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் இறந்தவங்களோட டெட் பாடியவும் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் இல்ல. அவ்வளோ டேஞ்சரஸான அந்த டஞ்சன்ல ஒரு வீக்கான ஈரன் நீ எப்படி சர்வைவ் ஆன? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மிஸ்டர் சஞ்சினோ. நீங்க செகண்ட் அவேக்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களான்னு கேட்கவும், ஒரு தடவை அவேக்னிங் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட மானா அண்ட் ரேங்க் ஃபிக்ஸடா தான் இருக்கும். பட் ரொம்பவே ரேரான கேஸ்ல செகண்ட் அவேக்னிங் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் மேபி ஒரு வேளை ஒரு பி ரேங்க் இல்ல ஏ ரேங்க் ஆயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட மான லெவலை செக் பண்ணி பாக்குறாங்க. என்னங்க நான் பி ரேங்க் ஏ ரேங்க் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட மான லெவல் வெறும் 10ல தான் இருக்கு. சாரி ஜின்மோ, நீங்க செகண்ட் அவேக்னிங்லாம் அதுவும் ஆகல அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. நார்மல் ஈ ரேங்கோட மான லெவல் அட்லீஸ்ட் 70 இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இவன் ஒரு நார்மல் சிவிலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆமா, இந்த ஸ்கிரீனை பத்தி அவங்க ஏன் கேட்காம போயிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அன்ரீட் மெசேஜ் இருக்குன்னு காமிக்கும். நம்ம ஹீரோ டச் பண்ணா அது டச் ஸ்கிரீன் இல்லன்னு புரிஞ்சுக்கிறான். பிளேயர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகுறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கோம். ஹீரோக்கு அது இப்பதான் ஞாபகம் வருது. ஹே சின்ன நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, இதோட எத்தனாவது மட்டும் அப்படின்னு நம்ம தங்கச்சி வந்து திட்டுறா. இப்ப ஏற்பட்ட என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் சாகிறதுக்கு தயாராயிட்டேன், இவ்வளவு திரும்பி பாப்பான்னு நினைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டுறா. ஆமா இது உன் கண்ணுக்கு தெரியுதா நம்ம ஹீரோ கேட்கவோ, எதுன்னு கேட்கறா. ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ ஒரு கேமர் தானே, இந்த வீடியோ கேம்ல எல்லாம் மெசேஜ் வந்து அதை எப்படி ஓபன் பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், எதுக்கு கேமை பத்தி கேட்கற? இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் இன்பாக்ஸ்ல கிடக்கும், அதை ஓபன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆமா இல்ல, இன்பாக்ஸை ஓபன் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுல நம்ம ஹீரோக்கு ஓபன் ஆகுது. சோ நான் பிளேயரா இருக்கேன், கிட்டத்தட்ட இது ஒரு கேம் மாதிரி தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். போர் அடிச்சு கேம் விளையாட போறியா? சரி உன்னை பார்க்க நல்லா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் கிளம்புறா. சாங்கிங்கிற அவளோட ஃப்ரெண்டோ கூடவே தான் வந்திருக்கா. ஹீரோ இப்ப பிளேயர் ஆயிட்டான். குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலன்னா பெனால்ட்டி வரும்னு போட்டிருக்கு. டெய்லி குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு இருக்கு, அக்செப்ட் நம்ம ஹீரோ சொல்லுவோம். 100 புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், ஸ்குவாட், அதுக்கப்புறமா 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. முடிக்கலன்னா பெனால்ட்டியும் உண்டுன்னு போடவும், நான் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்கேன், என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேனேஜர் ஓஜின் வந்துட்டு சேர்மன் கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. ஏன்ஷியன் டெம்பிள் சிலைகள் இன்ஸ்டன்டா அட்டாக் பண்ணுது. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது மேபி அது எஸ் ரேங்க் டஞ்சனா இருக்கலாம். நமக்கு அதை பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. பட் அதை ஸ்பெஷல் கேஸ்ல நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சேர்மன் சொல்லுவோம். அவரும் சரின்னு சொல்றாரு. அந்த கில் மாஸ்டர் சேர்மன் சோய் வந்து சாஹாயினா வந்து ஒரு ஏ ரேங்க் டஞ்சனுக்கு ஒரு மிஷனுக்காக அனுப்பி வைக்கிறாரு. புதுசா வர ஹண்டருக்கு நீ தான் கைடா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். நான் என்ன பண்ணணும்னு வா கேட்கறா. நீ வழக்கமா பண்ற ஃபைட்டையே பண்ணு போதும். ஒரு தனி பர்சனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது தான், பட் நம்ம குரூப்பா செயல்பட்டா அதுவே ஒரு புது ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சேர்மன் சொல்றாங்க. ரோட்டுக்கு நடுவுல திடீர்னு ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ரோட்லயே அப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு மக்கள் கடுப்பாகிறாங்க. கரெக்டா நைட் 12 மணி ஆகும். நம்ம ஹீரோ டெய்லி கோஸ்ட் முடிக்கல அப்படின்னு பெனால்ட்டி ஆரம்பிக்குது. என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கீழே விழுந்து கண் முழிச்சா நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட்ல இருக்கான். பெனால்ட்டி கோஸ்ட் இந்த சென்டிபீட் கிட்ட இருந்து 4 மணி நேரம் சர்வைவ் ஆகணும்னு போட்டிருக்கு. அந்த சென்டிபீட் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடுறான். இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் காணுமே அப்படின்னு சொல்லி நர்ஸுங்கெல்லாம் வந்து தேடுறாங்க. நம்ம ஹீரோ விடாம கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி இப்படி டாக் பண்ணி ஒரு 2 மணி நேரம் திருப்பி சர்வைவ் ஆயிருக்கான். இன்னும் 2 மணி நேரம் தான் இதே மாதிரி ஓடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு காணோம். இந்த நேரத்துல அந்த பேஷண்ட் எங்க போயிருக்க போறாரு, ரூம்லயே தான் இருக்காரான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த நர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த 4 மணி நேரமும் முடிய போகுது. நம்ம ஹீரோவால அதுக்கு மேல ஓட முடியல. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல அதை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ கரெக்டா வெளியே வந்துட்டான். பெனல்டி குவெஸ்ட் முடிச்சதுக்காக நம்ம ஹீரோக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்குது. அந்த பேஷண்ட் இங்க தான் படுத்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து பாக்குறாங்க. என் பாடி இப்போ ஓரளவு ஹீலிங் ஆயிடுச்சு. ஆமா, கூடிய சீக்கிரம் நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ஃபுல்லா நம்ம தங்கச்சி சொல்றா. ஒரு ஹீலர் தேவை, டீரன் கேட் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜோஹியா ஒரு ரைடு கூப்பிடுறாங்க. பட் அவ இன்னும் கொஞ்சம் பயத்துல தான் இருக்கா. லாஸ்ட் ரைட்ல உங்களுக்கு நடந்தது நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் சஞ்சின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆயிட்டு இப்போ நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. அந்த பேஷண்ட் எந்திரிச்சதுல இருந்து இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கான்னு நர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படி கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அவ்வளவு நடந்த அப்புறமும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிட்டான். நம்ம பயந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஜோஹி யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ அந்த டெய்லி கோஸ்ட்
குவெஸ்ட் முடிச்ச அப்புறமா எப்போ நம்ம ஹீரோக்கு ரிவார்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரிவார்ட் ஃபுல் ரெக்கவரி. நம்ம ஹீரோ அதை செலக்ட் பண்ணுவோம். அவன் பாடி ஃபுல்லா ஹீலிங் ஆயிருது. டயர்ட்னஸே தெரியல. ரெண்டாவது ரிவார்ட் 3 ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே இது ஒரு கேம் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருந்தா எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்கிரீன் எல்லாம் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் மூணாவது ரிவார்டா ஒரு ரேண்டமான லூட் பாக்ஸ் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்ன கிடைக்க போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு கீ கிடைக்குது. ஹெக்ஜியாங் சப்வே எக்ஸிட் 3ல இது ஒரு இன்ஸ்டன்ட் டஞ்சனை ஓபன் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கு. லூட் பாக்ஸ்ல எப்பவுமே தேவையில்லாத பேண்டேஜ் டவல் அப்படிதானே கிடைக்கும். இது என்ன புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். திரும்பவும் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகணும்னு உடனே நம்ம ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரோட்ல எந்தெந்த இடத்துல போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு, இந்த இடத்துல எல்லாம் மக்கள் கேர்ஃபுல்லா போங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா திடீர்னு மயங்கிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம தங்கச்சி வந்து பாக்குறா. தெரியல, அம்மா மயங்கிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா. கேட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா தான் புதுசா அந்த வியாதி வந்திருக்கு. இதை இட்டர்னல் ஸ்லீப் இல்லைன்னா ஃபைனல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடி திடீர்னு மானோக்கு எக்ஸ்போஸ் ஆனதுல இந்த மாதிரி ஆகும். ஹாஸ்பிட்டல்லே உங்களை வச்சு பாத்துக்கிறது தான் சேஃப் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. நிறைய செலவாகும். நம்ம ஹீரோ ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு நாள் திடீர்னு நம்ம ஹீரோ அவேக்கனிங் ஆகிறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஹண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு கவலை இல்ல, அம்மா ஹாஸ்பிட்டல் பில்ல நான் கட்டிக்கிடுவேன், நான் ஹண்டர் ஆயிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த வேலை ரிஸ்க் ஆச்சு. நம்ம தங்கச்சி கேட்கிறா, நான் உயிரோட இருப்பேன் கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். வீக்கா இருந்தா அட்லீஸ்ட் எங்க வழியிலையாச்சும் வராமரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. வீக்கானவன் சொல்லியிருப்பாங்க. என்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஸ்ட்ரென்த்ல செலுத்துறேன், நான் இனி வீக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த சப்வேக்கு போய் அந்த கீயை எடுத்து ஓபன் பண்ண போறான். தேவையான சாப்பாடு கத்தின்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்கான். இப்போ அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சனையும் நம்ம ஹீரோ ஓபன் பண்றான். அந்த ஸ்டேஷனோட வாசல்லே ஒரு இன்ஸ்டன்ட் டஞ்சன் ஓபன் ஆகுது. ஈவன் என்னால ஃபைட் பண்ண முடியல, என்னால ஓடி வர்றதுல நான் பெஸ்ட், வெளியே ஓடி வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா க்ளோஸ் ஆயிருது. நம்ம ஹீரோவை தவிர்த்து மத்தவங்களால அதுல அசால்ட்டா வெளியே வந்து போக முடியுது. அப்படின்னா நான் வேற டிமென்ஷனுக்குள்ள இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். பிரச்சனையானா ஓடி வந்துடலாம் தான் தைரியமா உள்ள வந்த. இப்போ என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒன்னு இந்த டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ணணும், இல்ல டெலிபோர்டேஷன் டோன் இருந்தா மட்டும் தான் வெளியே போக முடியும். சரி, என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ள இறங்குறான். திடீர்னு காப்ளின்ஸ் வந்துருது. எடுத்த உடனே 3-on-1 நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதை அட்டாக் பண்ண வர முடிஞ்ச நம்ம ஹீரோ டாஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு ஒரு வழியை கொண்டுட்டேன், இன்னும் 2 தான் இருக்கு அப்படின்னு ஒரு வழியா நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு பேலன்ஸ் இருந்தா அந்த 2 காப்ளினையும் கொண்டுதான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போது திடீர்னு பின்னாடி வந்து ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஹீரோ வந்து ஸ்வாடு உடஞ்சு போயிருது. ஸ்டீல் ஃபேன் லைகான் அப்படின்னு சொல்லி அது மேலே லேபிளோ வருது. அந்த காப்ளினை கூட பூசிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு மாதிரி பயப்படுங்க கால் மூவ் ஆகல. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோட கணத்துல வந்து அது கீறிட்டு என் கூட ஹீலர்லாம் இல்ல, சோ எனக்கு செகண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா பார்ட்டிலையும் ஹீலர் கூட இருப்பாங்க. அடிபட்டுச்சுன்னா ஹீலிங் பண்ணி தான் திரும்பவும் போய் சண்டை போடுவாங்க. பட் நம்ம ஹீரோ அங்க தனியாலாம் இருக்கான். மேஜரா அடிபட்டுருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கதை இந்த டஞ்சன்லயே முடிஞ்சது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வர உடஞ்சிச்சு. அண்ட் இந்த காப்ளினோடவும் இந்த லைகான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.